friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம ஜாக் ஃப்ரூட் ஹல்வா செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, இந்த கப்பில் 1 கப் அளவு நம்ம பலாச்சுளை எடுத்துருக்கோங்க. 8-9 போல பலாச்சுளை எடுத்துருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா வறுபட்டுருச்சு இல்லையா? இப்போ நம்ம முந்திரி திராட்சை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோங்க. இப்போ நெய் இருக்கு இல்லையா, இதிலையே நம்ம அரைச்சி எடுத்த பலாச்சுளை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நெய்யிலையே நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1½ ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். பலாப்பழம் இந்த அளவுக்கு நெய்யிலையே நல்லா வெந்து வந்துடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போது கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. கை விடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துக்கணுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1½ கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி திரும்பவும் இது திக்காயிட்டு வருங்க. அப்போது பேனில் ஒட்டாத மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ஹல்வா ரெடி ஆயிரும். அது வரைக்கும் நம்ம கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க.
இப்போ நம்ம மீதம் இருக்க நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹல்வா நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. பேனில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அப்போது நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ஹல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஜாக் ஃப்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.